இதுலயும் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து சினோனிம்ஸ் பார்க்கலாம். சூஸ் தி ஆண்டனிம் ஆஃப் த வேர்டு quaint from the passageன்னு கொடுத்திருக்காங்க. quaint முதல்ல பேசேஜ்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. Once upon a time there was a man named Jack who owned a small jewelry shop in a quaint town. டவுனை பத்தி சொல்ற ஏதோ ஒரு அட்ஜெக்டிவ் தாங்க quaint. ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஸ்பேஷியஸ், ஆர்டினரி, காமன் ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங்க. அப்ப இது ஆன்சரா இருக்காது இல்லையா? யூனிக் டவுன், மாடுலர் டவுன், ஸ்பேஷியஸ் டவுன். ஆன்சர் யூனிக்கா இருக்குமாங்க? ஏன்னா குவைண்டோட மீனிங் காமனா இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் யூனிக்கா இருக்கலாம்ல. ஏன்னா இது ரெண்டும் டவுனுக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. ஆன்சர் வேணா செக் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் வந்து ஆர்டினரி தான். இப்ப இந்த இடத்துல அதாவது இது அந்த சென்டென்ஸை வச்சு நம்மளால இதுல பெருசா மீனிங் எடுத்துக்க முடியல. quaintனாலே attractive or unusual because it seems to belong to the past. quaintனாலே unusualனு தான் அர்த்தமாங்க. quaintோட மீனிங்கே unusual தான். அதனால அதோட ஆப்போசிட் யூசுவலா இருக்கும், அதாவது காமன். சரிங்க. சூஸ் தி ஆண்டனிம் ஆஃப் த வேர்டு far from the passage. farனா டிஸ்டன்ஸ்னு தான் அர்த்தம். அப்ப ப்ராக்சிமேட் தான் அதோட ஆன்சர். ப்ராக்சிமேட்னா பக்கத்துல, கரெக்டாங்க. far awayனா ரொம்ப டிஸ்டன்ட் பிளேஸ். ஸோ இதோட மீனிங் வந்து டிஸ்டன்ஸ். அதனால ஆன்சர் வந்து ப்ராக்சிமேட்னு தான் இருக்கும். வேற எதுவுமே பக்கத்துல அப்படின்றதுக்கு மீனிங் இல்லைங்க. சாலிடுக்கு சினோனிம் சாஃப்ட் வராதுங்க, கேஷியஸ் வராது, லிக்விட் வராது. மேலியபிள் அப்படின்னா அத வந்து திரும்பியும் அந்த ஷீட் மாதிரி ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. நம்ம சயின்ஸ்ல மேலியபிள் அண்ட் டக்டைல்னு அதை வந்து நம்ம வேற ஏதாவது ஷேப்புக்கு மாத்திரலாம். மேலியபிள்னா அத இப்ப இரும்பெல்லாம் வந்து நம்ம பட்டறையில போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ கொண்டு வரோம்ல, அதுதான் மேலியபிள். ஸோ இது நாலும் வராதுங்க. அதனால ஆன்சர் வந்து செக்யூர்னு வருதுங்க. ஓகேவா? இங்க நன் ஆஃப் திஸ் இல்லாதனால நம்ம செக்யூர் எழுதுறோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு இருக்கு. The company has decided to a new marketing campaign next month. க்கு அப்புறம் யூசுவலா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும் இல்லையா? அதனால இந்த இடத்துல லான்ச்ன்றதான் வரணும். ஆனா இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க. 120 ரூல்ஸ்ல ரூல் நம்பர் 56 7 அதுகிட்ட பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க, யூசுவலா இங்க வந்து வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு பின்னாடி 2 வந்திருந்ததுன்னா, ஓகேவாங்க, 2 வந்திருந்ததுன்னா இங்க வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிளஸ் ஐஎன்ஜி வரணுங்க. The company has decided to launching தாங்க வரணும். ஓகேவாங்க. ஸோ முன்னாடி பிரசன்ட் டென்ஸா இருந்தாதான் பின்னாடியும் பிரசன்ட் டென்ஸா இருக்குங்க. முன்னாடி வந்து பெர்ஃபெக்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2க்கு அப்புறம் மோஸ்ட்லி ஐஎன்ஜி தாங்க வரும். The government has announced a decrease the price of petrol and diesel. இன்னும் வருமாங்க. The government has announced a decrease in the price of petrol and diesel. பெட்ரோலோட பிரைஸ்லயும் டீசலோட பிரைஸ்லயும். ஆன்சர் வந்து 2 கரெக்ட்டுங்க. இங்க ஆன்னா பிரைஸ் மேலன்னு வந்துருங்க. பிரைஸ் மேல வரி போடுறோம் அப்படின்னா அதோட சேர்த்து அப்படின்னு வரும்போது ஆன் வருங்க. இங்க வந்து இந்தாங்க வரும், அண்டர் வராது. டிக்ரீஸ் அண்டர் த பிரைஸ்ன்னு வராது, டிக்ரீஸ் ஆஃப் த பிரைஸ்னும் வராது. இந்த பிரைஸுக்கு குறைக்கிறோம், இது வந்து டெஸ்டினேஷன் பிரைஸா இருந்ததுன்னா, கடைசியா வரப்போற பிரைஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 2ன்னு வந்திருக்கோங்க. அதனால இங்க எதுவுமே செட் ஆகாது, இன் மட்டும் தான் செட் ஆகும். Right now the concern is about banks not lowering their lending rates fast enough. The repo rate has been becoming down. Right now the concern is about banks not lowering their lending rates fast enough. So அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க. ஆனா ரெப்போ ரேட் வந்து கம்மி ஆயிருக்கு. அப்ப கான்ட்ராஸ்டா இருக்காங்க, அதாவது ஆப்போசிட்டா இருக்கா. ரெப்போ ரேட்டு கம்மி பண்ணிருக்காங்க, லெண்டிங் ரேட்டை கம்மி பண்ணல. ரெப்போ ரேட் கம்மி ஆயிருந்தும் லெண்டிங் ரேட் ஆகல அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ரெப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னங்க வரும்? ஆல்தோ வருமாங்க. அதாவது ரெப்போ ரேட் குறைஞ்சும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல. ஓகேவாங்க. பிகாஸ் எப்ப வரும்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட ரீசனா இருந்துச்சுன்னா, இப்ப லெண்டிங் ரேட்ஸோட ரேட்டை குறைச்சிருந்தாங்க, ஏன்னா ரெப்போ ரேட் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிகாஸ் வரும். அந்த இடத்துல இது குறைஞ்சிருக்கு, அதனால அதோட எஃபெக்டா இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிகாஸ் யூஸ் பண்ணுவீங்க. சின்ஸ் அப்படின்னாலும் அதுவும் கிட்டத்தட்ட
ஒரு ரீசன் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல டேட் மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும். ஃப்ரம்மும் அப்படிதாங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா கான்ட்ராஸ்டா வரும்போது ஒரு இடத்துல பண்ணிருக்கோம், இன்னொரு இடத்துல பண்ணல அப்படின்னு ஆப்போசிட்டா வரும்போது நம்ம ஆல்தோ, பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. Banks should be left free to set their lending rates in accordance with their cost of funds and market conditions. இதுல rather with borrower profile அப்படின்னு இருக்குங்க. Not from borrower profile அப்படி இது வராதுங்க. Apart from borrower's profile. இங்கே in accordance with their cost of funds and market conditions னு வந்துருச்சுங்க. rather withனா இத தவிர அப்படின்னு அர்த்தங்க. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் தவிர அப்படின்னு ரேதருக்கு எப்பயுமே தேன் தாங்க வரும். அதனால இது வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. அப்பார்ட் ஃப்ரம் வரலாமாங்க. பாரோவர்ஸ் ப்ரொஃபைல் தவிர அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்டையும் மார்க்கெட் கண்டிஷனையும் வச்சுதான் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆன்சர் வந்து 3 தாங்க. நாட் ஃப்ரம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாரோயர்ஸ் ப்ரொஃபைல மட்டும் எடுத்துக்க கூடாது, இதையும் எடுத்துக்கணும். அதாவது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர பாரோயர்ஸ் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் நாட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம்னா இதை தவிர இதையும் எடுத்துக்கணும். அதாவது பாரோயர்ஸ் ப்ரொஃபைல தவிர காஸ்ட் ஆஃப் ஃபண்டையும் எடுத்துக்கணும், மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் எடுத்துக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம்னா அலாங் வித்ன்ற மீனிங் வருங்க. ஓகேவாங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் refers to entire class of items that are used once and then disposed of. இந்த ஆஃப் வந்துங்க ப்ரிபோசிஷன்ங்க, அது வராது. disposed of அப்படின்றதுதான் கரெக்ட். and then dispose of அப்படின்னு வருமாங்க. and then disposed அப்படின்னு தான் வரும். அதாவது மொத்தமா அதை தூக்கி எரிஞ்சிடறோம். அப்ப ஆன்சர் வந்து 2-ஆ இருக்க சான்ஸ் இருக்குங்க. சரிங்க. இதுல இப்படிதாங்க ஒரு வார்த்தையே இல்லை. டிஸ்போஸ்டு டபுள் ஆஃப் போட்டு வார்த்தை இல்லைங்க. நான் இப்பதான் செக் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. இதுல வந்து என்னன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரெஃபர்ஸ் டு என்டையர் கிளாஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஒன்ஸ் அண்ட் தென் டிஸ்போஸ்டு ஆஃப். இந்த ப்ரிபோசிஷன் ஆஃப் போட்டாதான் என்ன மீனிங்னா டு கெட் ரிட் ஆஃப் சம்திங் பெர்மனன்ட்லி. ஸோ ஒரு சிலதை பெர்மனண்டா நம்ம விளக்குறதுக்கு டிஸ்போஸ் ஆஃப். ஸோ இதுலங்க 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடிக்கணுங்க. In each of the question below, 4 sentences are given that may or may not contain an error. Choose the one that is grammatically as well as contextually incorrect. தப்பானதை நம்ம எதுன்னு தேர்ந்தெடுக்கணும். If all sentences are correct, mark all the correct as your answer. The manager along with his team is working hard to meet the project deadline. She is one of the few people who always keep their promises. சோ இந்த ஹூ வந்து இந்த பீப்புளை பத்தி சொல்லுதுங்க. சோ அதனால இங்க தேர் வந்து கரெக்ட் தான். இங்க என்னதான் ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்திருந்தாலும் இங்க வந்து சிங்குலர் தான் வரும். ஏன்னா பின்னாடி வர சென்டென்ஸ் இந்த கேர்ளை பத்தி சொல்லல, இந்த பீப்புளை பத்தி தான் சொல்லுது. The new restaurant which is run by a celebrity chef is attracting a lot of customers. The new restaurant which is இங்க ஒரே ஒரு புது ரெஸ்டாரண்ட் தான், அதனால இங்க வந்து சிங்குலர் வந்திருக்கு. இந்த விச் இந்த ரெஸ்டாரண்ட பத்தி தான் சொல்லுது. which is run by a celebrity chef is attracting a lot of customers. a lotக்கு அப்புறம் plural வரும், கரெக்ட் தான். both the parents as well as the teachers are responsible for the overall development of a child. இங்க வந்துங்க 2 பேர் வந்திருக்காங்க, நடுவுல as well as வந்திருக்குங்க. both the parents as well as the teachers is responsible னு வரணுங்க. ஏன் as well as யூஸ் பண்ணா சிங்குலர் தாங்க வரும். ஓகேவாங்க. ஆன்சர் 4 தாங்க கரெக்ட். நம்ம யூசுவலா எதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகும்னா பேரண்ட்ஸ் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்கு, அதனால ஆர். ரெண்டாவது போத்னு வேற கொடுத்துருக்காங்க, 2 பேரு பேரண்ட் டீச்சர், எப்படி பார்த்தாலும் ப்ளூரல். ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, as well as யூஸ் பண்ணாலே சிங்குலர் வர்பு தான் வரும். The company's profit have increased. Company's profits னு கொடுத்திருக்காங்கங்க, அதனால have increased by 20% over the last quarter. So பழைய குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. And the management is considering expansion plans. So இதுல வேற எந்த எரரும் இல்லைங்க. Running a marathon and ஆனா இங்க போத்னு கொடுத்து as well as கொடுத்திருக்காங்க. Both the parents
அண்ட் த டீச்சர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுவும் கரெக்ட் தாங்க, அது கரெக்ட் தாங்க. போத் வந்தா ஆஸ் வெல் அஸ் வராது. ஏன்னா ஆஸ் வெல் அஸ்னா ரெண்டு பேரையும் ஈக்குவலா கம்பேர் பண்றது. இங்க 2 பேர் இருக்காங்க, போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் அப்படி போட்டா நம்ம வேற எங்கேயுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கரெக்ட் தாங்க. ஸோ அடுத்தது இதுல பாருங்க, ரன்னிங் எ மேரத்தான் அண்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ் ஆர் கிரேட் வேஸ் டு ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்தி. ஸோ இங்கேயும் அதே தாங்க, 2 சொல்லியிருக்காங்க. மேரத்தான் ஓடுறது, லிஃப்டிங் த வெயிட்ஸ் ஆர் கிரேட் வேஸ். ஸோ இந்த இடத்துல ஆர் கிரேட் வேஸ் கரெக்ட் தாங்க, டு ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்தி. The author wrote about the struggles of being an immigrant in a foreign land. The author wrote about the struggles of being an immigrant in a foreign land, and her book became a bestseller. இதுவும் கரெக்ட் தான் நினைக்கிறேங்க. My sister, along with her friends, is planning a surprise party for my parents' anniversary. ஸோ அலாங் வித் வந்தாலுமே பின்னாடி சிங்குலர் தாங்க வரும். ஸோ இங்கலயே ஆல் ஆர் கரெக்ட். வேற எதுவுமே அந்த 4th ஒன்ல செக் பண்றதுக்கு இல்லைங்க, அங்க ஒரே ஒரு வர்பு தான் இருக்கு. இந்த இது பாருங்க, ஷிவானி டுகெதர் வித் எ ஃப்ரெண்ட் பிராக்டிஸ் யோகா எவ்ரிடே. ஸோ இந்த இடத்துலங்க எவ்ரிடே அப்படின்னு வந்திருக்கு, அதனால இங்க வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்திருக்கணும். எஸ்சினா வெர்பு, சிஇனா நவுனு. இப்போ எஸ்சி தான் வந்திருக்கு, ஸோ வெர்பு தான் வந்திருக்கு. சரியாங்க, இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்காங்க, இல்ல பிராக்டிசஸ் இப்படி போட மாட்டோம்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டுங்க. யூஸ்வலாங்க ஹி ஷீ இட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இடத்துல வெர்ப்ல எஸ் வரும்லங்க. இந்த இடத்துல பிராக்டிஸ்க்கு சிங்குலர் வெர்பு ப்ளூரல் எல்லாமே பிராக்டிஸ் தான், அதனால இது அப்படியே தான் வரும். அடுத்தது, இட் இஸ் த பீப்புள் வித் இன்செக்யூரிட்டிஸ் விச் மேக் லைஃப் டிஃபிகல்ட். ஸோ இந்த இடத்துல இந்த விச் எதை குறிக்குதோ அதோட வெர்பு தாங்க இங்க வரும். ஸோ இங்க இன்செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ப்ளூரல், அதனால மேக்னு கொடுத்துருக்காங்க. இன்செக்யூரிட்டின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப அந்த இடத்துல மேக்ஸ்னு வந்திருக்கும். அடுத்தது பாருங்க, விடோஸ் வேர் ஃபார்பிடன் டு ரீமேரி அண்ட் வேர் ஸ்டோன்டு டு டெத் இஃப் தே டு. ஸோ இதுவுமே பாஸ்ட் டென்ஸ்ல தாங்க சொல்றாங்க, அது கூட பாஸ்ட் இதுவும் கரெக்ட் தாங்க. நெய்தர் த லயன் நார் த பியர்ஸ். ஸோ நெய்தருக்கு அப்புறம் த லயன் இருக்கு, அப்ப நாருக்கு அப்புறமும் த பியர் தான் வரணும். ஹாவ் எஸ்கேப்டு, பியர்ஸ்ன்னு இருக்கு, அதனால இங்க ஹாவ் எஸ்கேப்டு ஃப்ரம் த ஜூ அப்படி வருமாங்க. இந்த இடத்துலங்க இங்க ஹாவ் வந்தது தப்பு. ஆக்சுவலி எஸ் வந்ததுனால இங்க ஆறுன்னு தானங்க வந்திருக்கணும். ப்ளூரல் தாங்க, கரெக்ட் தான். நாருக்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் இருந்துச்சுன்னா வெர்பு ப்ளூரலா தான் இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஹேவ் வராது, ஆர் வரணும். neither the lion nor the bears. ஆறுனா அந்த இடத்துல சரியா வரமாட்டேங்குது இல்ல. இது கரெக்ட் தாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தாங்க. பியர்ஸ் எஸ் வந்திருக்கு, ஹேவ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு வர்றதுதான். ஆன்சர் என்ன? ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் தப்புங்க, ஆல் ஆர் கரெக்ட் தான் ஆன்சரா இருக்கு. ஓகேவாங்க, 18th ஓகேவா? 18th கரெக்ட் தானங்க, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தாங்க. Roosevelt towards the end of his life seemed content to make haste slowly. Make haste. ஹேஸ்ட்னா வேமா பண்றது இல்லையா? நிறைய ப்ரூஃப்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு, பதறாம மெதுவா பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு டவுட்ல வைப்போம். The emperor had already received soft cloth made of camel hairs, brocades, sable furs, jade girdles, 50 camels and 1000 ponies as her bride price. Emperor இதுல இங்க வந்து நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ்னு வரணுங்க. the number of அப்படின்னு இருந்தா இங்க வந்து சிங்குலர் வெர்பு தாங்க வரும். வேரிஸ் கரெக்ட் தான், ஆனா இந்த இடத்துல ஆஃப்ஸ்பிரிங்ஸ்னு வரணுங்க. இது ஒரு எரர், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு எரர். ஆனா இந்த இடத்துல த எம்பரர்னு இருக்கு, as her brideன்னு இருக்கு. as his bride piece தானங்க வரணும், பிரைட் பிரைஸ் தானே வரணும். அவருடைய டௌரியா தான் அவர் வாங்கியிருக்காருன்னு. நான் வந்து பிரைட் பிரைஸ் செக் பண்ணும்போது பிரைட் பிரைஸ்னா அந்த பிரைடுனா மணமகள் இல்லைங்க, மணமகள். சோ அவளுக்கு இவங்க ஒரு அமௌண்ட், அதாவது மணமகன் வீட்டுல இருந்து ஒரு விலை கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றது, அதாவது டௌரிக்கு அப்படியே ரிவர்ஸ்ங்க. டௌரி வந்து பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா,
இது பிரைட்ஸ் பிரைஸ்னா பையன் வீட்டுல இருந்து பொண்ணுக்கு கொடுக்கறது. அதனால எம்பரரோட ஒய்ஃபுக்கு அவர் கொடுத்திருக்காரு. அப்படி பார்த்தாலும் அஸ் ஹிஸ் பிரைடு பிரைஸ் தானங்க கொடுக்கணும். சரிங்க, இங்க ஒரு தப்பு இருக்கு. she went to great pain to see that all her guests were provided with whatever they needed. தேர்ட் ஒன்னு கரெக்டா தாங்க தெரியுது. ஆன்சர் வந்து செகண்டா ஃபோர்த்தான்னு தெரியலங்க. ஆன்சர் வந்து ஃபோர்த்துங்க. ஃபோர்த்துல ஷியரா இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா இந்த இது டயலமா தாங்க. அந்த இடத்துல ஹிஸ் வராதான்னு ஒரு டயலமா. இது வந்து பிரைடு பிரைஸ் ஆக்சுவலா இவங்க பையன் வீட்டுல இருந்து குடுக்கறதா தாங்க மீனிங் போட்டிருக்காங்க நெட்ல. இங்க வந்து the emperor had already received அப்படின்னு இருக்கு. எம்பரர்னா அது பையன் தானங்க. எம்ப்ரஸ் அப்படின்னா தான் பொண்ணு. இதுல வந்து செக் த ஒன் தட் இஸ் கிராமட்டிக்கல் கான்டெக்சுவலி கரெக்ட் அண்ட் மீனிங்ஃபுல். இஃப் ஆல் த சென்டென்சஸ் ஆர் கரெக்ட். கரெக்ட் தாங்க கண்டுபிடிக்கணும். அப்பனா 3 தானங்க கரெக்டா இருக்கு. 4 கண்டிப்பா தப்புங்க. த நம்பர் ஆஃப்னு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்க்கு அப்புறம் எப்பயுமே ப்ளூரல் தாங்க வரும். அதே மாதிரி உங்களுக்கு அதுல ஒரு ரூல் இருக்கும். ஏன் நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப் இதுக்கப்புறம் எப்பயுமே ப்ளூரல் நவுன் தாங்க வரும். ஏல ஆரம்பிக்கும் போது ப்ளூரல் வெர்பு வருங்க. தேல ஆரம்பிக்கும் போது சிங்குலர் வெர்பு வருங்க. இங்க சிங்குலர் வெர்பு தாங்க வந்திருக்கு. ஆனா இங்க ஆஃப் ஸ்பிரிங்னு தான் வந்திருக்கு. அதனால 4th தப்பு தாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்ப 1 டவுட்ல தான் இருந்துச்சு, 2 டவுட்ல தான் இருந்துச்சு, 4 டவுட்னா 3 மட்டும் தானங்க கரெக்டா இருக்கு. அவன் ஆன்சர் வந்து 3 தான் இருந்திருக்கணும். இங்க வந்து ஹேஸ்ட் ஸ்லோலி அப்படின்னு ஆப்போசிட்டா எப்படிங்க வரும்? ஹேஸ்ட்னா பதறி பண்றதுங்க, ஸ்லோலினா மெதுவா பண்றது. ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரே இடத்துல எப்படி வரும்? அதாவது நம்ம செல்டம் ஆர் நெவர் ஆர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் படிப்போம் தெரியுங்களா? சோ செல்டம்னா எப்பவுமே இல்ல, எவர்னா எப்பயுமே. சோ இது ரெண்டுமே ஆப்போசிட் வேர்டு. இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதே தானங்க இதுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் 3 தாங்க இதுக்கு ஆன்சரா இருக்கணும். இங்கேயும் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. a number of potential buyers has expressed interest in the company. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன வருங்க? have expressedன்னு வரணுங்க. சோ இது தப்பு. the fall in the number of deaths from heart disease are generally attributed to improvements in diet. from heart disease னு வருமாங்க? due to heart disease னு வேணா வரலாமாங்க? சரியாங்க. அதனால இந்த இடத்துல இந்த preposition தப்பா இருக்குங்க. none of the competitors could catch up with the untiring runner who was in the lead. இதுல எனக்கு எந்த மிஸ்டேக்கும் தெரியல. the number of students at the college has வரணுங்க. இங்க grown from 200 to over 500. ஸோ இதுல இது ஒண்ணு தாங்க கரெக்டா இருக்கு. ஆன்சர் 3 தாங்க. அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட் தாங்க. Rearrange the following 5 sentences in a proper sequence to form a meaningful paragraph, then answer the questions below them. Hence, we need not only strict laws but also a thorough economic reform to reduce the poverty line அப்படின்னு இருக்குங்க. So hence னு first sentence ஆரம்பிக்காது. They are deprived of education, their wages are paid to their parents and money is rarely spent on them. So இதுவும் first sentence இருக்காது. There are various households that employ poor children, though only a few provide their child servants with adequate food and clothing. In recent periods, many campaigns have been organized against employing the children in mines, factories, motor garage, restaurants, these are shops. It is extreme poverty of their parents that forces the children to adopt such a profession at a minor age. So D க்கு அப்புறம் A வரலாங்க. D க்கு அப்புறம் A வருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து C க்கு அப்புறம் E வரலாங்க. To adopt such a profession at a minor age ன்னு இருக்குங்க. such a professionனா ஆல்ரெடி அந்த வேலை பத்தி எல்லாம் வந்திருக்கணுங்க. அப்ப B க்கு அப்புறம் D வரலாமாங்க? There are various households that employ poor children, though only a few provide their child servants with adequate food and clothing. They are deprived of education and their wages are paid to their parents and the money is rarely spent on them. In recent periods, many campaigns have been organized against employing children in mines, factories, motor garages, tea stalls and shops. The extreme poverty of the parents that forces the children to adopt such a profession at a minor age. எனக்கு இதுல வந்து என்னன்னா சிக்கு அப்புறம் இ வரும். அதுல வந்து டவுட் இல்ல. இந்த ரீசன்ட் பீரியட்ஸ் நம்ம இப்ப கடைசியா தான் சொருகணும் இல்லையா? அதாவது இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி செஞ்சேன்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு முதல்ல சச்ச ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றதுனால சொன்னேன். ஆனா இப்ப இதுல ஈல வந்து தே ஆர் டிஃப்ரைட்னா சில்ட்ரனை
மீன் பண்ணி தாங்க வருது. அதான் சீல தான் சில்ட்ரன் இருக்காங்களே. நான் ஆனா சிக்கு அப்புறம் தானே ஆன்சர்ல ஈ வரும்னு ஈன்னு போட்டிருக்கேன். கொடுத்திருந்தாங்க மேம். இல்லங்க எனக்கு தெரிஞ்சு சிக்கு அப்புறம் இ கரெக்ட் தாங்க. டிக்கு ஓகே. அப்புறம் ஏவும் கரெக்டா தாங்க வரும். ஏன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல அவங்க அடாப்ட் பண்றாங்க. அதனால நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அந்த பாவர்ட்டியை குறைக்கிறதுக்காண்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஈக்கும் டிக்கும் கனெக்ஷன் அப்படியே வருமா இல்ல அதுக்கு நடுவுல பி ரொம்ப அவசியமானு தான் எனக்கு தெரியல. இ வந்து தே ஆர் ரேர்லி ஸ்பெண்ட் ஆன் தெம். இட் இஸ் ஏ தான் லாஸ்ட்ல வரும். அப்ப பி வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டா பிசிஇடிஏன்னு போட்டா இப்போ இங்கெல்லாம் குழந்தைங்கள வேலைக்கு வைக்க கூடாதுன்னு கேம்பெயின் இருக்கு. ஆனா நிறைய குழந்தைங்களை வந்து வீட்டுல வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சா கரெக்டா வருமா? ஆன்சர் கொடுத்து பாப்போங்க. இப்போ என்னோட ஆன்சர் படி தேர்ட் வந்து இ ஆப்ஷன் 2 பாத்துக்கலாங்க. கரெக்ட் தாங்க. ஃபிஃப்த் வந்து ஏ கரெக்ட் தானங்க. ஃபர்ஸ்ட் வந்து பி, இதுலயும் ஆப்ஷன் 1. ஃபோர்த் வந்து என்ன வந்துச்சு? பிசிஇ டி வந்துருச்சாங்க. டி தான் ஃபோர்த் இங்கேயும். செகண்ட் வந்து சி தான். அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட் தாங்க. நல்ல வேலை ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ இது மிஸ்பெல்ட். சிஓ ப்ரொபோஸ்டே தப்பா இருக்காங்க. ஏ தான் ஆன்சரா இருக்கும். அடுத்ததுல வந்து அடாப்ஷன் தப்பு. ஸ்கோப் ஆஃப் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வித் ரெஃபரன்ஸ். அடாப்ஷன் ஸ்பெல்லிங் வந்து ADOPTION. அது SION இருந்துச்சு. The scope of HRD ministry with reference to language, education, promotion, expression. Reference தப்பாங்க. ஒரு ஆறு தான் வரும்னு நினைக்கிறேன். மாரலி தப்பு. கரெக்டாங்க. 2 எல் வரும். எல்லாத்துலயும் ஏலே கொடுத்துட்டாங்க. 30ல ஆப்சன்ஸா இருக்குமோ? ஆப்சன்ஸ். The absence of any push factor. அவ்வளவுதாங்க. அடுத்து மேக்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு இதுல எரர் ஸ்பாட்டிங் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.